நீங்க சார்ஜர் கேபிள் பை பண்ண போறீங்க அப்படின்னா, இல்ல வச்சுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கேபிள்ல பாருங்க, ஃபுல்லா வந்து அழுக்கா இருக்கு. அது இல்லாம பிசு பிசுன்னு இருக்கு இதுல. நான் எங்கேயும் கீழ கூட அந்த கேபிள் வச்சு சார்ஜ் பண்ண மாட்டேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிசு பிசுன்னு இருக்கு. நீங்க கேபிள் வாங்க போறீங்க அப்படின்னா, பிளாக் கலர் கேபிள் பெஸ்ட். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி கேபிள் வாங்கிக்கோங்க. இந்த கேபிள் வந்து மொபைல் கூடயே குடுத்தது. 2 1/2 இயர்ஸ் ஆகுது. ஆனா, அதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆயிடுச்சு. நம்ம போடுறதால எதுவும் ஆகாது. நான் வந்து ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருக்கேன். நான் வீட்ல ரெடி பண்ண ப்ரொடக்ஷன் தான் இது. பேனரே ஃபுல்லா வச்சு ரெடி பண்ணது. அங்கலாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னே தெரியல. நம்ம நகத்த வச்சு இப்படி அழுத்துனோம் அப்படின்னா கூட, அது ஏன்னா அச்சாகுது. ஒயிட் கலர் கேபிள் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் காட்டுற மாரி வாங்கிக்கோங்க. இந்த மாரி வாங்காதீங்க. வேஸ்ட் ஆயிரும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, என் மொபைல் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல். அது வந்து நான் நார்மல் கேபிள் போட்டேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுறதில்ல. இந்த மாரி கேபிள் வாங்கணும் அப்படின்னா 400, 500 ஆகுது. ஒரிஜினல் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வந்து மொபைல் கூடயே குடுக்குதுன்றதுனால கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. நம்ம வாங்குறது அது ஒர்க் ஆகுமான்றது டவுட் தான். அதனால தான் சொல்றேன் இருக்கிறத சேஃப்டியா வச்சுக்கோங்க. கடையில போய் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தாலும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, வீட்ல பிளாக் கலர் கேபிள் ஒண்ணு இருக்கு. 5 இயர்ஸ் ஆகுது. அதுவும் மொபைல் கூடயே குடுத்தது தான். இன்ன வரையிலும் அது டேமேஜ் கூட ஆகல. அதுக்காக தான் சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.